மட்டன கேட்டா, ஏதோ தீஞ்சு போனத எடுத்துட்டு வந்து வச்சிருக்கான். கல்லு மாரி இருக்கு. ஹலோ கைஸ். ஒரு நல்ல ஃபுட் ரிவ்யூலேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனா இது ரொம்ப வொர்ஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸா போச்சு. நான் பாண்டிச்சேரிக்கு இதுவரைக்கும் ஒரு 6, 7 வாட்டி வந்திருக்கேன். எல்லா டைமுமே பார்த்தீங்கன்னா, இந்த அரேபியன் ரெஸ்டாரண்ட்ன்றது நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அவ்வளோ சூப்பரா இருக்கும் இங்க மட்டன் மந்தி. ரெஸ்டாரண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா, ஆம்பியன்ஸ் நீட் அண்ட் கிளீனா இருக்கும். ஸோ எல்லாருமே கீழ உட்காந்து சாப்பிடுற மாரி தான். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நான் சண்டே தான் வந்திருக்கேன். சண்டே வரும்போதெல்லாம் அவ்வளோ கூட்டமா இருக்கும். என்னடா எப்பயுமே கூட்டமா இருக்கிற ரெஸ்டாரண்ட் இன்னைக்குன்னு பார்த்து காலியா இருக்கு. சரி நம்ம லக்கு தான் போல. சீக்கிரம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுறலாம்னு சொல்லிட்டு, இங்க ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, மட்டன் ஜூசி மந்தி தான். ஸோ அத ஆர்டர் பண்ணேன். ஸோ எப்பயுமே மட்டன் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணும்போது அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபுல்லாவே ரஃப்பா மேல லேயர் ஃபுல்லாவே தீஞ்சு போன மாரி ரொம்ப ஒரு கல்லு மாரி இருக்கு பார்க்கும்போதே. அது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. இதே ரெஸ்டாரண்ட்ல ஒரு 5, 6 வாட்டி சாப்பிட்டுருப்பேன். இதே சேம் ஜூசி மந்தி தான். அவ்ளோ சூப்பரா இருக்கும். அதனால தான் ரிப்பீட்டடா நான் எப்பயுமே இந்த ரெஸ்டாரண்ட் நான் பாண்டிச்சேரி வந்தா போவாம இருக்கவே மாட்டேன். அதே ஒரு சந்தோஷத்துல உங்களுக்கும் சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்தா, இன்னைக்குன்னு பார்த்து தான் எப்பயுமே நம்ப ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டா நெறைய போய் சாப்பிட்டுருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு அதே ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு நல்லா இருக்கும்டான்னு நம்ம கூப்பிடும்போது தான் அன்னைக்குன்னு பார்த்து கேவலமா செய்வாங்க. அதே மாரி தான் இத்தன நாள் நல்லா இருந்தது. வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனா, இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப வொர்ஸ்ட்டான ஒரு பிரியாணிய போட்டிருந்தாங்க. ஸோ இது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கிடையாது. ரெகுலரா நம்ம ஒரு இடத்துக்கு வரோம். அந்த குவாலிட்டி புடிச்சு, அந்த ஃபுட்டோட டேஸ்ட் புடிச்சு வரோம். திடீர்னு ஒரு நாளைக்கு அதே இடத்துல நம்மளுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணுச்சுன்னா, ஒரு கோவம் வரும்ல. என்னடா இப்படி சூப்பரா பண்ணிட்டு இருந்தீங்க, இப்படி மாத்திட்டீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களேன்னு. அந்த ஒரு கோவம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட் மேல இப்ப எனக்கு இருக்கு. ஸோ திருப்பி இந்த ரெஸ்டாரண்ட் வருவனான்னு தெரியல. ஸோ இன்னைக்கு தான் இப்படி ஆயிடுச்சா? இல்ல ரீசென்ட் டைம்ஸ்ல இப்படி தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது இந்த ரெஸ்டாரண்ட்ல ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.